அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவர்ன்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த டிஏ வந்து உயர்த்தி ஆணையிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். அரசு ஊழியர்களுக்கு டிஏ வந்து வருஷத்துக்கு 2 டைம் வந்து அந்த டிஏ வந்து இன்கிரீஸ் பண்ணி வெளியிடுவாங்க. அது வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு. அதுவே பெர்மனன்ட் இல்லாம இந்த ஒப்பந்த அடிப்படையிலயோ, இல்ல டெய்லி வேஜஸாவோ ஒர்க் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த சம்பளத்த கூட்டி வந்து வெளியிடுவாங்க. அதுக்கு என்ன பேரு அப்டின்னா, காமன் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லயும் வெளியிடுவாங்க. இப்ப சென்னை மாநகராட்சி அப்டின்னா அவங்க வெளியிடுவாங்க. அப்புறம் அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்லயும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ல உள்ள இந்த மாரி தற்காலிகமா தொகுப்பூதியத்துல ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் அப்படி தினக்கூலி அடிப்படையில ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த ஊதியம் வந்து இவ்வளவுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா. நேத்து அவங்க கவர்மெண்ட் என்ன அவங்க வெளியிட்டது என்ன அப்படின்னா, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் சிறு துறைமுகங்கள், அங்க பணிபுரியக்கூடிய இந்த மாரி தினக்கூலி அடிப்படையில பணிபுரியக்கூடியவங்களுக்கான ஊதியத்த வந்து அதிகரிச்சு, அவங்க வந்து வெளியிடக்கூடிய அறிக்கை தான் நேத்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய செந்தர விலை விவர பட்டியல் குழு ஒண்ணு இது பண்ணி, அத என்ன பண்றாங்கன்னா, கவர்ன்மெண்ட் மூலமா நேத்து வந்து அவங்க வெளியிட்டாங்க. இது மூலமா என்ன ஆகும் அப்டின்னா, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு நாளைக்கு ரூ. 500 அவ்வளோ வாங்குனாங்கன்னா, இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட்டியிருப்பாங்க. இந்த 500 வந்து 550ஆவோ, 560ஆவோ அவங்க கூட்டி வந்து ஆணையிட்டிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாரி எடுத்து குடுத்துருக்காங்க இல்லையா? விவரப்பட்டியலு. அந்த லிங்க வந்து நான் கீழ குடுத்துருக்கேன். பிடபிள்யூடி இது, ஹைவேஸ் இது இருக்கு. அதுபோல நீங்க ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் ஒர்க் பண்றாங்க இல்லையா? அந்த டெம்பரவரில அவங்களுடைய ஊதியம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் உடைய கலெக்டர் ஆபீஸ் லிங்க் இருக்குல்ல வெப்சைட். நீங்க அதிலேயே போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவங்களே போட்டிருப்பாங்க. இந்த ஷெட்யூல் ரேட் ஆஃப் அப்படின்னு ஷெட்யூல் ரேட்ன்னு போட்டு 2024 டூ 2025ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அத வச்சு அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களுடைய வந்து ஊதியத்த கேட்டு இந்த மாரி கூட்டி வாங்கிக்கலாம். அவங்களே பண்ணிருவாங்க. ஆனா வந்து எப்படி ஒரு கன்ஃபார்ம் ஸ்டாஃப்க்கு வந்து டிஏ இன்கிரீஸ் பண்ணி ஒரு கவர்ன்மெண்ட் ஆர்டர் போடுதோ, அதே மாரி இந்த மாரி கன்ஃபார்ம் இல்லாம ஒர்க் பண்றவங்களுக்கும் அங்க ஊதியத்த உயர்த்தி ஆணையிடுறாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க வேண்டியது. ஸோ நான் வந்து இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மென்ட், ஹைவே டிபார்ட்மென்ட் அப்ப அத மட்டும் நான் வந்து லிங்க்ல குடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்றாங்கன்னா, நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. சம்பளம் கூட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அடுத்து கூட்டிருவாங்க. கேட்டு பாருங்க. அப்படின்னு சொல்லி கேளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 15/7லேருந்து இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வந்து இன்னைக்கு இருந்து 15/7ன்னா 15 அதாவது இந்த ஜூலை 1லிருந்து 14த் வரைக்கும் பழைய சம்பளமும், 15லேருந்து 30த் வரைக்கும் நியூ சம்பளமும் குடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதனுடைய ரியாலிட்டி. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.